இவன் கரட்டு மேட்டில் காத்த போல திரிஞ்ச பையன், இவன் புழுதி காட்டில் புத்தர் போல வளர்ந்த பையன். ஊரு முழுக்க தொடக்கம் இவன் அலப்பறைய, ஆனா இவன் திமிர மூடி வைக்க ஏது கொப்பறைய. தாட்டியரே தாட்டியரே தாட்டியரே, சண்டியரே சண்டியரே சண்டியரே. நெருஞ்சி முள்ளு உடம்பு பூரா முள் இருக்கும், இவன் நெஞ்சா கூட்டில் எப்போதும் தம்பு இருக்க. இவனை போல ஊருக்குள்ள யாரும் இல்லையே, இவன் கூட வரும் நிழல் கூட கோழை இல்லையே. ஜல்லிக்கட்டை பரபரப்பாக்கும் வர்ணனையாளர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழர்களின் வீரத்தின் அடையாளமாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் திகழ்கிறது. பாய்ந்து செல்லும் காளைகளும் அதனை அடக்கும் இளைஞர்களும் என காண்போரை திகைக்க வைக்கும் வீர விளையாட்டாக ஜல்லிக்கட்டு விளங்கி வருகிறது என்றால், அதனை மேலும் சுவாரஸ்யமாக்கும் கலைஞர்களாக வர்ணனையாளர்கள் திகழ்ந்து வருகிறார்கள். போட்டிகளில் காளை வெற்றி பெற்றதா, மாடுபிடி வீரர் வெற்றி பெற்றாரா என்பதை உற்று கவனித்து முடிவுகளை அறிவிப்பதில் தொடங்கி, வீரர்கள் மற்றும் பார்வையாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் எச்சரிப்பதும், வீரர்கள் சோர்ந்து போகாமல் அவர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் பேசுவதும் என வர்ணனையாளர்களே ஜல்லிக்கட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கும் காளைகளுக்கும் ரசிகர்கள் இருப்பது போல இந்த வர்ணனையாளர்களுக்கும் ரசிகர்கள் உள்ளனர். ஆனால் அவர்களின் மறுபக்கம் பலரும் அறியாத ஒன்றாகவே உள்ளது. நேர்மையாக முடிவுகளை அறிவித்தாலும் அதற்காக வரும் மிரட்டல்களையும் எதிர்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த சூழலில் தங்களுக்கு என ஒரு சங்கத்தையும் அவர்கள் தொடங்கியுள்ளனர். நாள் முழுவதும் வர்ணனை செய்தாலும் சொற்ப ஊதியம் மட்டுமே கிடைக்கிறது என்று வருத்தம் தெரிவித்துள்ள அவர்கள், தங்களுக்கென்று ஒரு அங்கீகாரத்தை அரசு வழங்க வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து பேசிய ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர்கள், இதுல பாதிக்கப்படுறது வர்ணனையாளர், பெருசா பேசப்படுறது வர்ணனையாளர்கள். தமிழருடைய பாரம்பரியமான இந்த ஜல்லிக்கட்டு காலையில தொடங்கி அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள் வெல்கம் பண்ணணும், மாடுபிடி வீரர்களை உற்சாகப்படுத்தணும், யாரும் சுதந்திரக்கூடாது, பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தணும். எங்களுடைய அது மட்டும் இல்லாம இந்த ஜல்லிக்கட்டு முடிச்சதுக்கப்புறம் என் மாட்டுக்கு அந்த பரிசு போடல, என் பேரை ஒழுங்கா சொல்லல, அந்த டைம்ல மினிஸ்டர் வந்திருப்பாங்க, சட்டமன்ற உறுப்பினர் வந்திருப்பாங்க, விஐபி வந்திருப்பாங்க, அவங்க பேர் சொல்லும்போது டக்குன்னு மாடு இருக்கிற இந்த அறுபது இருப்பாரு அண்ணன் டக்குன்னு கட் பண்ணிட்டு போற. இந்த பிரச்சனை நிறைய பிரச்சனை, ஜல்லிக்கட்டு வர்ணனைக்கு நிறைய பிரச்சனை. அதனாலதான் நான் ஜல்லிக்கட்டு வர்ணனை சங்கம்னு சொல்லி ஒண்ணு புதுசா ஆரம்பிச்சிருக்கேன் சார். தமிழ்நாடு முழுக்க, டோட்டல் தமிழ்நாடு முழுக்க ரேக்ல ரேஸ், ஜல்லிக்கட்டு, நம்ம எருதுக்கட்டு, மஞ்சு விரட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம். இதுல ஒரு மாடு வெற்றி பெறதோ இல்ல தோல் வீரர் வெற்றி பெறான்னு எப்படி முடிவு எடுப்பீங்க? வீரர் அந்த எல்லை கொடி தான், அந்த எல்கை கொடி இருக்கு, அது வரைக்கும் போகணும். நல்ல போக்கு மாடம் தான், நேரா போய் அந்த எல்லை கொடி தாண்ட வரைக்கும் அது வரைக்கும் போகணும். அது எல்லை கொடிக்கு முன்னாடி வந்துட்டா மாடுபிடி வீரர் வந்து மாடு ஜெயிச்சுட்டு தான் அர்த்தம். எல்லை கொடி தாண்டி வரைக்கும் பிடிச்சாச்சுன்னா வீரர் வெற்றி பெற்றார்னு அர்த்தம். இல்ல ஒருவேளை வர்ணனையாளர் அவர் தெரிஞ்ச மாட்டுக்கு வெற்றி அறிவிக்க வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரி செய்வாங்களா? அது மாதிரிலாம் சொன்னா பார்வையாளர் சும்மா இருக்க மாட்டாங்க, பார்த்துட்டு ஒரே சவுண்ட் விட்டுறாங்க தப்பா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அது மாதிரி வாய்ப்புகள் குறைவு என்னை பொறுத்தவரை. தெரியாம நாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சு தெரியாம வேணா என்ன நடந்துட்டு கேட்டு வேணா சொல்லாமே தவிர அந்த மாதிரி நடக்கிறது குறைவு. ஏன்னா பார்வையாளர்கள் இவ்வளவு கேமராமேன் எல்லாருமே இருக்காங்க. நானே சொன்னா கூட என்ன எல்லை கொடி தெரியல என்னன்னு கூட கேட்டுதான் அறிவிப்பேன். அது மாதிரி சர்ச்சைகள் வரைக்கும் வந்தது இல்லை நமக்கு. தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் நீங்க இருப்பீங்க, உங்களுக்கு என்ன மாதிரி தகுதி, அதாவது நம்ம எப்படி நீங்க எந்த இடத்துக்கு வர்றீங்க? தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர் சங்கம் ஆரம்பிச்சது காரணமே டோட்டல் தமிழ்நாடு முழுக்க அந்த வர்ணனையாளர் உருவாக்க வேண்டும். எப்படி கபடி, கிரிக்கெட்டுக்கு ஒரு வர்ணனையாளர் இருக்காங்களோ அது சார்பாக அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு பேசக்கூடிய வர்ணனையாளர்கள் நாங்கள் தேர்ந்தெடுத்து அந்த தமிழ்நாடு முழுக்க போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப வர்ணனையாளர்கள் ஜல்லிக்கட்டுல குறைவு. இப்ப நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 ஜல்லிக்கட்டு நெருக்கி பேசிட்டேன், 1000 ஜல்லிக்கட்டு மேற்பட்ட ஜல்லிக்கட்டுல பேசிட்டேன், கிட்டத்தட்ட 22 மாவட்டம் பேசிட்டேன். 21 வருஷம் எனக்கு அனுபவம் இருக்கு. எனக்குமே அடிசை இருக்கும். அதெல்லாம் தாண்டி அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு தமிழ்நாடு அரசு வெல்கம் பண்ணணும், முதலமைச்சர் வெல்கம் பண்ணணும், துணை முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அப்புறம் இந்த நம்மளுடைய மீடியாவுக்கு எல்லாமே போக்கஸ் ஃபுல்லாவே இந்த வர்ணனையாளர்கள் பத்தி தான் இருக்கும். மற்றவங்களாம் வந்து அந்த மாடுபிடி வீரர்கள் ஒரு பேச்சு ரெஸ்ட் எடுக்கலாம், மாடு அவுத்துக்கு அப்புறம் அது ரெஸ்ட் ஆயிரும், மாட்டோட ஓனர் ரெஸ்ட் ஆயிருவாங்க. நாங்க ரெஸ்டே ஆக மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு வர்ணனையாளர் பக்கம் தான் ஜல்லிக்கட்டு பொறுத்த வரைக்கும் வர்ணனையாளர்கள் தான் அதிகமா பேசப்படுவாங்க. இதுக்கு பயிற்சி எதுவும் இருக்கா இல்ல இயல்பா வரணுமா? பயிற்சி எல்லாம் அப்படின்னு கிடையாதுங்கண்ணா. இப்ப இயல்பா வந்து நான் வந்து மாடை ஊருக்கு ஓட்டிட்டு போனேன், மாடை பிடிச்சி அது எப்படி பிடிக்கிறது, எப்படி அந்த மாடை அவுக்குறது எல்லாமே எனக்கு தெரியும். அது கொஞ்சம் எல்லாராலையும் முடியாது, கொஞ்சம் நர்வஸா இருக்கும் பேசும்போது. எனக்கு அந்த பேசும்போது அந்த பிரச்சனைகள் வராது. நான் தெளிவா பார்த்து சின்ன பிள்ளைல இருந்து பேசி கொஞ்சம் நானும் டக்குன்னு பெரிய நல்லாலாம் பேசணும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா பேசி அதுக்கப்புறம் பயிற்சி எடுத்தா நானே வந்திருக்கேன்.
உங்களோட கோரிக்கை எதுவும் அரசுக்கு இருக்கா இல்ல விழா கமிட்டி நீங்க வைக்கிறீங்க? தமிழ்நாடு அரசுக்கு என்னுடைய கோரிக்கை பாத்தீங்க அப்படின்னா 2026 தொடர்ந்து மே மாசம் வரைக்கும் ஜல்லிக்கட்டு நடக்கணும் எப்பவும் போல. இந்த பாராளுமன்ற எலெக்ஷன் காரணம் காட்டி 2024 கொஞ்சம் தடைப்பட்டுச்சு. இப்ப 2026 நம்மளுடைய சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது. அதை காரணம் காட்டி இல்லாம திருவிழாவுக்கு முன்னிட்டு நடக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு தடை வாங்கிக்கூடாது, நிறுத்திடக்கூடாது, தொடர்ந்து நடத்தணும்னு சொல்லிட்டு என்னுடைய முதல் கோரிக்கை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு. அதற்கு அடுத்து உங்களுக்கு உங்க சங்கத்துக்கோ இல்ல உங்க வர்ணனையாளர்கள்? ஆமா சார், கண்டிப்பா. இப்ப மாடு பிடிக்க வீரர் மாடு இது முடிச்சு ஒரு ஜல்லிக்கட்டு முடிஞ்சிருச்சுன்னா உங்களுடைய போக்கஸ் எல்லாமே மாட்டோட ஓனர் எந்த மாடு பரிசு வாங்கிச்சு அது இருக்கும், இல்லைன்னா எந்த வீரர் வெற்றி பெற்றார் அது இருக்கு. வர்ணனையாளர்களை பெருசா யாரும் கண்டுக்கிறது கிடையாது. கொஞ்சம் மன வருத்தமா இருக்கு. ஏன்னா காலைல இருந்து சாயந்தரம் வரைக்கும் தொண்டை தண்ணி வத்தி பச்சை தண்ணி குடிச்சிட்டு சுடு தண்ணி குடிச்சிட்டு பேசிட்டு இருக்க நம்மள கண்டுக்கலையும் வருத்தமா இருக்கும். அது எங்களுக்கு முன்னிலைப்படுத்தி நீங்க எங்களை கொஞ்சம் மிகைப்படுத்தி தெரிவிக்கணும் சார். அது மட்டும் இல்லாம இந்த ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர்கள் நிறைய பேர் மிரட்டுறாங்க, தவறான சர்ச்சைகளை பதிவிடுறாங்க. நல்ல பேர் கஷ்டப்பட்டு அவன் கஷ்டப்பட்டு நூடுல்ஸ் ஆகி சாயந்தரம் வரைக்கும் பேசிட்டு இருந்தோம்னா அசால்ட்டா ஒருத்தர் உட்காந்து எடிட் பண்ணி ஏதாவது தப்பா போட்டுறாங்க. அதனாலதான் சங்கம் ஆரம்பிச்சோம். உடனடியாக அவங்க மீது வழக்கு பதிவு செய்யணும். வர்ணனையாளர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் தமிழ்நாடு அரசு. ஊதியம் கொடுக்குறாங்களா இல்ல நீங்க ஊதியத்தை பார்த்து பெருசா போறது இல்ல, இருந்தாலும் அன்புக்காக தான் போறது. ஜல்லிக்கட்டு அப்பல இருந்து பிடிக்கும் உண்மையிலே, அதுக்காக தான் போறது, இதுதான் உண்மை. ஆனா இருந்தாலும் போக்குவரத்து செலவு கொடுப்பாங்க சார். போக்குவரத்து செலவு கண்டிப்பா இந்த தாச்சங்குறிச்சியா இருக்கட்டும் எங்கேயா இருந்தாலும் போக்குவரத்து செலவு கொடுப்பாங்க சார். உங்களை விட்டுருங்க, மத்த வர்ணனையாளர் ஒரு தொழில் முறையில வராங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தா சரியா இருக்கும்? எவ்வளவு கேட்போம்? ஒரு 5,000 இருந்து 10,000 கொடுப்பாங்க சார். அவ்வளவுதான், பெருசா எல்லாம் ஒண்ணு கொடுக்க மாட்டாங்க. அதிகபட்சம் பெரிய ஜல்லிக்கட்டுல ஒரு 10,000 கொடுப்பாங்க. சின்ன ஜல்லிக்கட்டு 2, 3, 4, 5 இப்படி கொடுப்பாங்க. ஆமா, அரசு கவர்மெண்ட் அரசுக்கு அதான் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கோரிக்கை வைக்கலாம்னு இருக்கோம். நாங்க இவ்வளவு ஜல்லிக்கட்டு பேசியிருக்கோம் சார், எங்களுக்கு ஒரு ஊதியம் கொடுங்க அரசு சார்பா, எங்களுக்கு பண்ணி கொடுங்க சொல்லிட்டு கோரிக்கை வைக்கலாம்னு இருக்கோம் சார். வர்ணனையாளரோட பங்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நம்மளுடைய ஜல்லிக்கட்டு விழாவானது சிறப்பா நடத்தி கொண்டு போறதுங்கிறது வர்ணனையாளர் கையில தான் இருக்கு. காவல்துறைக்கும் வருவாய்த்துறைக்கும் எந்த அளவுக்கு பொறுப்பு இருக்கோ அதே அளவுக்கு ஒரு வர்ணனையாளருக்கும் அந்த பொறுப்பு உண்டு. அந்த ஜல்லிக்கட்டை வெற்றிகரமா நடத்தி கொண்டு போய் பார்வையாளர்கள் ஒரு பக்கம் இருப்பாங்க, மாடுபிடி வீரர்கள் ஒரு பக்கம் இருப்பாங்க, காலை உரிமையாளர்கள் ஒரு பக்கம் இருப்பாங்க. எல்லாத்தையும் கரெக்டா நடத்தி கொண்டு போய் ஜல்லிக்கட்டை வெற்றிகரமா நடத்தி முடிக்கிறதுங்கிறது ஒரு வர்ணனையாளர் கையில தான் இருக்கு. மாடு ஜெயிக்குதுங்கிறது ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கு. வீரர்கள் இந்த எல்லைக்கோடு வரைக்கும் மாடை அணைச்சு கொண்டு போனாங்க அப்படின்னாங்கன்னாக்க அந்த வீரர் வெற்றி பெறாருன்னு சொல்லுவோம். அத வீரரை தூக்கி போட்டுட்டு மாடு ஜெயிச்சிருச்சு அப்படின்னாக்க அந்த எல்லைக்கோடு தாண்டுற வரைக்கும் அந்த லிமிட். அதை எப்படி சரியா முடிவு பண்றீங்க? ஒரு கிரிக்கெட் நடுவர் முடிவு பண்றான்னு சொல்லுவோம்ல, அந்த டைம்ல கரெக்டா கணிச்சிட முடியுமா? தவறுதா சொல்ல வாய்ப்பு இல்ல. இப்ப ஒரு மாடு உள்ள சுத்துது அப்படின்னாக்க அந்த மாட்டை ஒருத்தர் தழுவுறாரு அப்படின்னாக்க மாடுபிடி வீரர் தழுவும் போது ஒரு 30 செகண்ட் நாங்க டைம் வச்சிருப்போம். அந்த டைமுக்குள்ள அந்த மாடு அவரை தூக்கி போட்டுட்டு போயிடுச்சுன்னா மாடு வெற்றி பெற்றதா அர்த்தம். அந்த எல்லைக்கோடு வரைக்கும் மாடுபிடி வீரர் பிடிச்சு போயிட்டாருனாக்க மாடுபிடி வீரர் வெற்றி பெற்றதா அர்த்தம். இல்ல ஒரு நாள் ஃபுல்லா பேசுறீங்க, உங்களுக்கான அங்கீகாரம் இருக்கா? இல்ல அரசுக்கு நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? இப்ப சர்வதேச ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர் செங்குட்டுவன் தலைமையில நாங்க ஒரு புதுசா வர்ணனையாளர் சங்கம்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு செங்குட்டுவன் தான் தலைவரா இருக்காரு. அவரோட தலைமையில இனிமே எங்களுக்கு உண்டான கோரிக்கைகள், எங்களுக்கு போதுமான பாதுகாப்பு இல்லாம இருக்கு. நாங்க எல்லா நேரத்திலையும் 100% சரியான ஒரு இது சொல்ல முடியாது யாருனாலையுமே. அதுல ஒரு சில விஷயங்கள்ல எங்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் காலை உரிமையாளர்களுக்கும் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வர்றது இயற்கையா இருக்கு. அதனால எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். ரெண்டாவது நாங்க பேசும்போது என்னை போன்ற வர்ணனையாளர்களுக்கு ஒரு ஊதியம் மாதிரி வருவாய்த்துறையில இருந்து கொடுத்தாங்கன்னா, அரசாங்கத்தின் மூலியமா கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.